தியானம்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க அது வந்து ஒரு ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸ் நினைக்கிறாங்க. இல்லை, தியானம் என்பது அசை போடுவது, தொடர்ந்து ஒன்றையே சிந்தித்துக் கொண்டிருப்பது. இதை கொஞ்சம் டீப்பா சொல்றதுன்னா, எந்த ஒரு எண்ணத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோமோ அந்த எண்ணத்தை பெரிதுபடுத்தி பார்ப்பது. சொல்லுங்க, பெரிதுபடுத்தி பார்ப்பது. பெரிதுபடுத்தி பார்க்க வேண்டும். அப்போ நெகட்டிவாகவும் நாம் பெரிதுபடுத்தி பார்க்கிறவங்களா இருக்கிறோம், பாசிட்டிவாகவும் நாம் பெரிதுபடுத்தி பார்க்கிறவங்களா இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை பாசிட்டிவான வார்த்தை, அவருடைய நெகட்டிவே கிடையாது. நமக்குள்ளதான் நெகட்டிவ் இருக்கு, நமக்குள்ளதான் இந்த வெற்றி தோல்வி நமக்குள்ளதான் நடக்காது முடியாது இப்படின்றதெல்லாம் கிடையாது. ஆனா கடவுளுக்குள்ள அப்படி கிடையாது. ஏன்னா அவர் சர்வஞானி, சர்வவல்லமை உள்ள தேவன். ஆகவே அவரால் முடியாதுன்னு அவர் ஒரு நாள் ஓஞ்சி உட்காரவே இல்லை. ஆகவே அவருடைய எண்ணங்கள் வழியாக அவருடைய முடியும் நடக்கும் என்கிற அந்த வெளிச்சத்தை வைத்து அனுப்புகிறபடியால் நாம் அதை தியானம் பண்ணி நாம் பெரிதுபடுத்தி பார்க்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க, பெருசா பார்க்கணும். ஆமென். அதுதான் ஜூம் பண்ணி பார்க்கறாங்கல்ல, ஜூம் பண்ணி பார்க்கணும். சொல்லுங்க, ஜூம் பண்ணி பார்க்கணும். ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் நம்ம ஜூம் பண்ணி பார்க்கலாம். எப்படின்னா பிரச்சனையை ரொம்ப ஜூம் பண்ணி பார்க்கலாம் இல்லையா? அதான் அந்த கதையை சொன்னேன். சீசர்கள் வந்து பிரச்சனையை ரொம்ப பெருசா ஜூம் பண்ணி பார்த்தாங்க. நாங்கள் மடிந்து போகிறோமே உமக்கு கவலை இல்லையான்னு சொல்ற அளவுக்கு ஜூம் பண்ணிட்டாங்க. ஆமென். ஆனா ஆபிரகாம் ஒருத்தன் இருந்தான், அவன் ஜூம் பண்ணி பார்த்தான் பாருங்க. சரீரம் செத்து போச்சு, 90 வயசு, குழந்தைய இல்ல, சாராவுடைய கர்ப்பம் செத்து போச்சு. ஜூம் பண்ணி பார்க்கறான். கர்த்தர் ஜூம் பண்ணி பார்க்கக்கூடிய அந்த ஒரு அந்த தியானத்தை அவனுக்கு தராரு. இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல பார்க்கிற அளவுக்கு ஜூம் பண்றான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இல்லாத இருக்கிறது போல பார்க்கிற அளவுக்கு ஜூம் பண்ணணும். ஆமென். அக்கௌண்ட்ல நில்லுன்னு இருக்கா, அப்படியே முன்னால 10 ஜீரோவை போட்டு அதுக்கு முன்னால 1 போட்டு விட்டுறணும். 10 கோடி 100 கோடி இருக்கிறதாக ஜூம் பண்ணி பார்க்கணும். கை தட்டி தான் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஜூம் பண்ணி பாக்குறீங்களா? முடியுமா? முடியும். ஏன்னு சொன்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய்னு சொல்லுது. அநேக ஜாதிகள்ன்றது அநேக நாடுகள்னு வருது, மெனி நேஷன்ஸ் வருது. அப்ப அநேக நாடுகளுக்கு கடன் கொடுக்கணும்னு சொன்னா நமக்கு அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கணும்? எத்தனையோ லட்சம் கோடிகள் இருக்கணும். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்துல நான் அதை பேசுறேன், அதை அக்கௌண்ட்டுக்கு வருவதாக, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வருவதாக. ஆமென். பொருளாதாரத்துல பெருக்கத்தை ஜூம் பண்ணி பாருங்க. ஏராள தாராளத்தை கரெக்டா ஜூம் பண்ணிப்பாங்க. ரைட் டைமுக்கு என் அக்கௌண்ட்ல பணம் இருக்கும், எல்லா இஎம்ஐ கரெக்டா போய் சேரும்ன்றத ஜூம் பண்ணி பாருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரெக்டா சொல்றீங்களா இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா. சோ இப்படி ஜூம் பண்ணி பார்க்கிறதுக்கு பேர் தான் தியானம். சொல்லுங்க, தியானம்.